ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் பாபி டியோல் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் தன்னுடைய தோல்விகளை மறைக்க முயற்சி செய்கிறார். பாபி, உங்களுடைய பயோடேட்டாவை பார்த்தா அதுல மும்பைல புகழ்பெற்ற ஜமுனாபாய் நர்சரியில தான் படிச்சதா சொல்றாங்க. மீட்டிபாய் காலேஜ்ல கிராஜுவேட் பண்ணிருக்கீங்க. படிப்புல கெட்டிக்காரரா இருந்திருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தினமும் பிடிவாதம் பிடிக்கிறதுனால அடி வாங்குனீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா, நிறைய அடி விழும். அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போறதே பிடிக்காது. என்னோட பிரச்சனை என்னன்னா, சின்ன வயசுல நான் நிறைய ஹிந்தில தான் பேசுவேன். அப்புறம் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஸ்கூல்ல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அம்மாவுக்கு, உங்க பையன் ஹிந்தியில பேசுறான்னா நீங்க ஹிந்தி மீடியம்ல சேருங்கன்னு. அதுக்கப்புறம் எனக்கு விழுந்த அடியில நான் ஹிந்தியை மறந்துட்டு இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் நான் பெரிய அளவுல யோசிக்கிறதே இங்கிலீஷ்ல தான். அதாவது பாத்தீங்கன்னா, காலங்காத்தால என்னோட ஸ்கூல் பக்கத்துல தான் என்னோட வீடு இருந்தது. ஒரு 5 நிமிஷம் கார்ல போனா, நடந்து போனா கூட பெரிய தூரம் இல்லை அது. அம்மா என்னை எப்பயுமே அடிச்சு தான் இழுத்துட்டு போவாங்க ஸ்கூல் வரைக்கும். ஒரு நாள் பிரின்சிபல் வெளியில நின்றுகிட்டு இருந்தாரு. அவரு எங்க அம்மாவை பார்த்து சொன்னாரு, உங்க பையனுக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா இப்பவே வெளியே கூட்டிட்டு போயிருங்கன்னாரு. அவரு அப்படி சொல்லிட்டாருன்னு அடிச்சுக்கிட்டே திரும்ப என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஸோ உங்களுக்கு செருப்புலையெல்லாம் அடி விழுந்திருக்காமே? ஆமா, அம்மா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்க வெப்பன் பாத்தீங்கன்னா செருப்பு தான். இன்னொரு விஷயத்தை நீங்க மறைச்சிருக்கீங்க. ஸ்கூல்ல உங்களோட பேரு விஜய் சிங், படங்கள்ல உங்க பேரு பாபி டியோல். ஆனா அப்பா உங்களை கத்துன்னு தான் கூப்பிடுறாரு. ஆமா, அப்பா ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்னோட கண்ணு ரொம்ப பெருசா இருக்கும். நான் ரொம்ப குண்டாவும் இருப்பேன். ஒரு தடவை பாத்தீங்கன்னா அப்பா எங்க போனாலும் நிலம் வாங்குவாரு, ஃபார்மிங் பண்ணுவாரு. அந்த மாதிரி காஷிம்பூர்ல அவர் ஒரு பண்ணை வாங்கியிருந்தாரு. அந்த பண்ணைக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு பெரிய பூசணிக்காவை பார்த்தேன். அப்பா கிட்ட நான் அது என்னன்னு கேட்டப்போ அது கத்து அப்படின்னாரு. அன்னையிலேருந்தே அவர் என்ன கத்துன்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன கூப்பிடுறதுனால எனக்கு தப்பா தெரில. அவர் எப்பயுமே டே கத்து இங்க வாடா அப்படிம்பாரு. ஸோ ஆக்சுவலி என் அம்மா அந்த நேரத்தில் நான் பிறந்தப்போ 1969ல் முதல் தடவை மனிதன் நிலாவில் கால் வச்ச டைம் அது. அதனால எங்கள் அம்மா எனக்கு இந்திரனில்னு பேர் வைக்க நினச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என் சித்தி என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இதுதான் உன் பேருன்னு. நான் போனப்போ அங்கே என் பேர் விஜயா மாற்றிட்டாங்க. என்னோட உண்மையான பேர் விஜய் சிங் டியோல். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சுவாரஸ்யமான விஷயம் தெரிஞ்சுது. அண்ணா அஜய், நான் விஜய். எங்கள் அக்கா பேர் விஜய்தா, அவங்களுக்கு பெரிய அக்கா பேர் அஜய்தா. இப்படி தான் எல்லா பேரும் எங்கள் வீட்டில் இருந்தது. அந்த கத்து சார் ஒரு நாளைக்கு 20 கிளாஸ் பால் குடிப்பாராமே? ஆமாம், பால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். உண்மையை சொல்லணுன்னா கிச்சனில் இருக்கிற பெரிய கிளாஸில் தான் எப்போவும் நான் பால் குடிக்கவே ஆசைப்படுவேன். பால் மட்டும் இல்லை, ஆனால் லஸ்ஸி குடிப்பேன், ஜூஸ் குடிப்பேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ்ட் இட். அண்ணனுக்கு சுத்தமாக பால் பிடிக்காது. அவர்கிட்ட யாராவது பால் குடிக்கணும்னு சொல்லிட்டா போதும், அங்கேருந்து தப்பிக்க பார்ப்பாரு, இல்லை கீழே ஊத்திடுவாரு. ஆனா அவரோட பாடியை பார்த்தா பால் நெய் சாப்பிடுற மாதிரி. இல்ல பெருசானதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சது, பால், லஸ்ஸி. ஆனா சொல்லுவாங்கல்ல, நம்ம கல்ச்சர்ல பால் குடிச்சா நல்லா ஸ்ட்ரென்த் ஆகலாம் அப்படின்னு, ஹைட் ஆவாங்க, உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். 14 வயசு வரைக்கும் நீங்க உங்க அப்பா ரூம்ல தான் தூங்குனீங்களாமே? ஆமா. உண்மையிலே நான் ரொம்ப லக்கி. அந்த 14 வருஷம் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணேன். சில நேரங்களில் அப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு லேட்டாக வருவார். அவருக்காக நான் தூங்காமல் காத்துக்கிட்டு இருப்பேன். சில நேரங்களில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். 3 நாள் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ராத்திரி நேரத்தில் என்னை இப்படி அரவணைச்சு கட்டி பிடிச்சி அப்படியே தூங்கிடுவார். அப்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் அந்த காய்ச்சல் நேரத்தில். எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஐ வாஸ் வெரி லக்கி. அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இவ்வளோ பெரியவன் ஆகிட்ட போய் உன் அண்ணன் கூட போய் படுறாம்பாங்க. அது எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது அங்கே போகிறதுக்கு. அது போகிறதுக்கு எனக்கு 14 வருஷம் டைம் எடுத்தது. அதனால நான் எப்பயுமே அட்டாச்சாக தான் இருப்பேன். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு இருட்டுன்னா பயம், அதனால லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் தூங்குவீங்களா? ஆக்சுவலி இந்த பழக்கம் எனக்கு அப்பா கிட்ட இருந்து தான் வந்தது. ஏன்னா அப்பா தூங்கும் போது கொஞ்சமாவது வெளிச்சம் இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாரு.
நான் வந்து அவர் கூட இருந்த அந்த 14 வருஷம் எனக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. கொஞ்சம் வெளிச்சமாவது ரூம்ல இருக்கணும். அது எப்பவும் இருக்கும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒய்ஃபும் நானும் சண்டை போட்டுக்குவோம். நான் சொல்லுவேன் எனக்கு கொஞ்சமாவது வெளிச்சம் வேணும்பேன். இப்போ அவளுக்கும் அந்த பழக்கம் வந்துருச்சு. ஸோ அந்த காரணத்தால எனக்கு கொஞ்சம் வெளிச்சம் வேணும், தேவைப்படுது. அதான் எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு. உங்கள வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. அலோடு இல்ல. வெளியில அனுப்பவே மாட்டாங்க. காலையில 9:30 மணிக்கு போவேன், 3:30 4 மணிக்கு விடுவாங்க. ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் நான் வீட்லயே தான் இருப்பேன். நான் 9th 10th போனதுக்கப்புறம் அந்த டைம்ல டீனேஜ் வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்ல பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. என்னையும் இன்வைட் பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா நான் பார்ட்டி போயிட்டு வரேன்னு. அம்மா முடியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 டைம்ல ஒரு டைம் இல்ல 2 டைம் அனுப்பியிருப்பாங்க. அதுவும் 2 டைம் ஒத்துக்கிட்டதுல 9 மணிக்கு வீட்ல இருக்கும்னு சொன்னாங்க. அப்ப நான் அங்க போய் என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுவேன். அப்படியும் போயிருக்கேன். அங்க போய் எல்லாம் பண்றதுக்கு எல்லா செட்டப்பையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவேன். உங்களை யாராவது கிட்னாப் பண்ணிருவாங்களோன்னு பயம் இருந்ததா? ஆமா அப்படி நடந்தது ஆக்சுவலி. நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பில்லா ரங்கான் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டைம்ல அந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் பயம். நிறைய கிரைம்ஸ் பண்ணியிருக்காரு. டெல்லியில நடுங்க வைக்கிற மாதிரி சில கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி அவரு கிட்னாப் பண்றவங்கள விடவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல நான் 5ஆவதோ 6ஆவதோ படிச்சிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான். அவன் கை உடைஞ்சிருந்தது. அந்த டைம்ல சடனா ஸ்கூல்ல தெரிய வந்தது அவன் கடத்தப்பட்டிருக்கான் அப்படின்னு. அவனோட அதிர்ஷ்டம் என்னன்னா பில்லா ரங்கா எங்கேயோ பிரிஞ்சிட்டாங்க. ஒரு ஆள் அந்த பக்கம் மாட்டிக்கிட்டாரு, ஒரு ஆள் இந்த பக்கம் மாட்டிக்கிட்டான். அவன் அந்த பில்லா கூட இருந்திருப்பான்னு நினைக்கிறான். அவனை அப்படியே ஒரு பீடா கடையில விட்டுட்டு போனதுனால அவன் தப்பிச்சிட்டான். இதுவரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு சர்வைவர் அவன் மட்டும்தான். அவன் வீட்டுக்கு வந்தப்போ போலீஸ் அவன்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, உன் கூட யாரெல்லாம் படிக்கிறாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் பேரெல்லாம் என்ன? அவன் அப்போ சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் என்னோட ஃப்ரெண்டு. என்னோட லைஃப் மாறிடுச்சு. அதாவது நான் காலேஜுக்கு போனப்போ கூட நான் வீட்டுக்கு 10 மணிக்கு முன்னாடி வந்தே ஆகணும். கிட்னாப் பண்ண பையன் சுத்திட்டு இருந்திருக்கான். ஆமா, kidnap அவன் ஆகாதவங்க வீட்ல ஊரெல்லாம் இருந்திருக்காங்க. சுத்திக்கிட்டு பார்ட்டி பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா நான் கிட்னாப் ஆகாதவன். அதாவது பில்லா ரங்காவை தூக்குல போட்டாங்க. அவங்களுக்கு டெத் பெனால்டி கிடைச்சிருச்சு. என் லைஃப் இப்படியே தான் போச்சு. ஆனா உங்கள வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க. அப்புறம் ராத்திரி இருட்டுன்னா பயம். ஸ்கூலுக்கு போக பிடிக்காதவரு, ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப லிமிட்டடா இருக்காங்க. அவரால எப்படி ஆக்டர் ஆக முடிஞ்சது? எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. 2nd ஸ்டாண்டர்ட்லயோ 1st ஸ்டாண்டர்ட்லயோ பசங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாங்க, பெரியவங்களா என்ன பண்ண போறீங்கன்னு. என்னோட டேர்ன் வந்தப்போ நான் ஹீரோ ஆக போறேன்னு சொன்னேன். ஒருவேளை அப்ப இருந்து ஹீரோ ஆகணும்னு ஆசை இருந்தது. ஆனா எப்படி ஆகணும்னு எனக்கு தெரியாது. அப்பா கூட நான் செட்டுக்கு போன ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பா ஷூட்டிங்ல இருக்கிறது, மத்த பெரிய ஸ்டார்ஸும் கூட இருப்பாங்க. ஆனா பப்ளிக்கா இருக்கட்டும், அவரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அப்பாவை பார்க்கும்போது அவங்களோட கண்கள்ல ஒரு பாசம் தெரியும். அந்த பாசம் மத்த ஆர்டிஸ்ட பார்க்கும்போது இருக்காது. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். நான் ஹீரோ ஆகும்போது என்னோட ஆடியன்ஸ் கண்ணில் அதே பாசம் இருக்கணும்னு நான் நினைச்சேன். அண்ட் ஐ திங்க் அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் அப்புறம் ஆக்டிங் தான் என்னோட பேஷன், அப்புறம் லவ்வா மாறிச்சு. என்னோட கெரியர் ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை இழந்துட்டேன். திரும்ப அது எனக்கு கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்காக. செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அதை நான் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரொம்ப டிசிப்ளின்டா ஆயிட்டேன். இதே மாதிரி 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிசிப்ளின்டா இருந்திருந்தா அப்ப எனக்கு தெரியல அதை பத்தி. உருவாக்குறதும் அழிக்கிறதும் எல்லாமே மக்கள் தான். அதனால பப்ளிக் மனசுல ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்கலாம். சார், தரம்வீர் படத்துல தரம் சாரோட சின்ன வயசு கேரக்டர்ல நீங்க நடிச்சிருந்தீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு மறக்க முடியாத மெமரிஸ் ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு. அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது. அது ஒரு ஸ்பெஷல் டே. நான் அன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் அப்பா என்கிட்ட கேட்டாரு, நீ என் சின்ன வயசு ரோல்ல நடிக்கிறியான்னு கேட்டாரு. ஏன்னா அந்த ஏஜ்ல நமக்கு எதுவுமே தெரியாது, எந்த பயமும் இருக்காது. அதே மாதிரி எல்லாரும் அந்த டைம்ல நீ ஒரு பெரிய ஆக்டர் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரம், நான் பண்றேன்னு உடனே சொல்லிட்டேன். அன்னைக்கு ஓவர் நைட்லயே எனக்கு ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணாங்க. அன்னைக்கு போனதும் ஃப்ராக் கொடுப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ நான் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி எம்ப்ரஸ் பண்ண விரும்பல. அப்போ எனக்கு ஒரு 5-6 வயசு தான் இருக்கும். அந்த டைம்ல எல்லாரும் பிரீஃப்ஸ்லாம் போட மாட்டாங்கல்ல.
ஸோ அப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டதும் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா கூட பவன்லால் இருந்தார். எனக்கு ஒரு ஷார்ட் பேண்ட் வாங்கி கொடுங்க, எனக்கு சுற்றுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னேன். அப்புறம் ஒரு ஷார்ட் பேண்ட் கொடுத்தாங்க. அதில் என்னோட டயலாக் வந்து இதுதானே விஷயம், இந்தாங்கன்னு சொல்லணும். நான் போனப்போ அங்கே ஒரு சுத்தியல் இருந்தது. நான் அதை தூக்க முயற்சி பண்ணேன், என்னால் தூக்க முடியல. அப்போ சொன்னாங்க, அங்கே ஒரு டூப்ளிகேட் வச்சுருக்காங்க, இந்தாப்பா இதை தூக்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா இது, ஒரிஜினல் தூக்க முடியலேன்னு டூப்ளிகேட் வச்சுருக்காங்க, என்னால் அதை தூக்க முடியாது, இதை தானே தூக்க முடியும். நான் அப்போ அதை தூக்கி ஒரு ஷாட் கொடுத்தேன். வர வழியில் அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு காசே கொடுக்கலன்னு. ஸோ அப்பா வந்து அவரோட பேகை திறந்து இந்தான்னு 10,000 ரூபா கட்டெடுத்து கொடுத்தாரு. வீட்டுக்கு போய் உன்னோட பாட்டிக்கிட்ட கிராண்ட் மதர்கிட்ட கொடு, இதை அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் ஷேர் பண்ண சொல்லுன்னு சொன்னார். நான் அதே மாதிரி வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட கொடுத்து அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்க சொன்னாங்க. அப்போது வீட்டில் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க, நீ என்ன பண்ண, என்ன ஷார்ட் பண்ண. அப்போது எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருந்த ஒரு 20-30 ஹேங்கர்ஸை உடைச்சிருப்பேன். நான் இப்படி தான் பண்ணேன்னு அடிச்சு காட்டி. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி ஃபார் மீ. அப்பாவோட சின்ன வயசு கேரக்டரில் நடித்து என்னோட திரைப்பயணத்தை ஆரம்பித்தேன். அவரோட சைல்டுஹுட்டாக நடித்தேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவோட லாஸ்ட் ஃபிலிம் ஹிக்கிஸ், அந்த படத்தில் அவர் இளமையாக நடித்த ஒரு போர்ஷன் இருந்தது. அதில் இருக்கிற வாய்ஸ் வந்து என்னோடது. அதனால் என்னோட வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப பொக்கிஷமான, மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நினைவுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவரோட கடைசி படத்துக்கும் அவருக்கு நான் குரல் கொடுத்துருக்கேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம்.